வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் வெளித்திட்டத்தில் தமக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டு. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என்று கருத்து வெளியிட்ட ரஞ்சித் மெத்தம பண்டார. நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார சீனாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ளவுள்ள நிலையில் இலங்கை அரசு தாய்வான் சீனாவின் ஒரு மாகாணம் என்று அறிவித்துள்ளது. ஒரே சீனா கொள்கைக்கான நாட்டின் நீண்டகால உறுதிப்பாட்டை இலங்கையின் புதிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வார அமைச்சரவை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் சமர்ப்பித்த அறிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் கீழ் இலங்கை மக்கள் சீன குடியரசு சீனாவின் ஒரு சட்டப்பூர்வமான அரசாங்கமாக அங்கீகரிக்கிறது. அத்துடன் தாய்வானை சீனாவின் ஒரு மாகாணமாக அங்கீகரிக்கிறது. இந்த நிலையில் இலங்கையின் வெளியுறவு கொள்கையினது ஒரு மூலக்கல்லாக இந்த நிலைப்பாட்டை தொடர்வதை அமைச்சரவை வலியுறுத்தியுள்ளது. தாய்வான் தாம் சீனாவின் ஒரு பகுதியல்ல என்றும் ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் ஆளப்படும் சுதந்திர தானி நாடு என்று கூறுகிறது. சீனா ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் ஆளப்படும் நாடு அல்ல. சீனா கம்யூனிஸ்ட் கட்சியால் நியமனம் செய்யப்பட்ட ஜனாதிபதியால் ஆட்சி செய்யப்படும் நாடு. அங்கு ஒரு நாடாளுமன்றம் இருந்த போதிலும் ஜனாதிபதிக்கு முழு அதிகாரமும் உள்ளது. நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் வேலை திட்டத்தில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை இணைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அவரிடம் உதவி கோருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக அவரை தொடர்பு கொண்ட போது அதிகாரத்தை பெறுவதை மையமாக கொண்ட எந்த ஒரு அரசியல் திட்டத்திற்கும் தான் பங்களிக்கப் போவதில்லை என்று கரு ஜெயசூரிய கூறினார். தனது ஒரே அர்ப்பணிப்பு நாட்டின் முன்னேற்றத்துக்கு மட்டுமே என்றும், எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நோக்கத்தில் உறுதியாக இருப்பேன் என்றும் அவர் கூறினார். 2020ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஒரு பிரிவினர் பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கிய போது ஐக்கிய தேசிய கட்சி பெரும் பிளவை எதிர்கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் கட்சியின் வழிநடத்தல் தொடர்பான உள் முரண்பாடுகளின் பிரதிபலிப்பாக புதிய கட்சி சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டது. இந்த பிளவின் விளைவாக ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பிக்கள் மற்றும் ஆதரவாளர்களில் பெரும் பகுதியினர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தனர். அது இப்போது பிரதான நாடாளுமன்ற எதிர்க்கட்சியாக செயற்படுகிறது. சமீபத்தில் ஏற்பட்ட தேர்தல் தோல்விகளின் பின்னர் இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பலர் முன்மொழிந்து வருகின்றனர். தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கை பிரஜைகளின் விசா காலாவதியான பின்னர் அவர்களை நாடு திருப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். அவர்களின் விவரங்கள் குற்றப்புலனாய்வுத்துறை திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்களுக்கான எதிர்கால வேலை ஒதுக்கீடுகள் ஏற்கனவே அங்கு பணிபுரிபவர்களின் நடத்தையை பொறுத்தே அமையும் என்பதால் காலாவதியான விசாவை கொண்ட நபர்கள் சட்டவிரோதமாக அங்கு தங்க வேண்டாம் என்று விக்ரமசிங்க தெரிவித்தார். இன்று தென்கொரியாவுக்கு உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புக்காக செல்லும் 96 இலங்கையர்களுக்கு விமான பயணச்சீட்டுகளை வழங்கி வைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த ஆண்டு தென்கொரியாவின் உற்பத்தி துறையில் வேலைக்காக செல்லும் முதல் குழு இதுவாகும். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் கிட்டத்தட்ட 8000 இலங்கையர்களுக்கு தென்கொரியாவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டங்களை அவர் மேலும் வெளிப்படுத்தினார். தென்கொரியாவுக்கு தொழிலாளர்களை வழங்கும் 16 நாடுகளில் ஒன்றான இலங்கையிலிருந்து திறமையான உயர்தர பணியாளர்களை அனுப்ப பணியகம் உத்தேசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா இலங்கைக்கான நிதியுதவிகள் இடையூறு இல்லாமல் தொடரும் என்று உறுதியளித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் JICAயின் மூத்த துணைத் தலைவர் சோசை ஆகியோரிடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது ஜப்பானிய உதவியின் கீழ் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டின் கனிம மறுசீரமைப்பு செயல்முறையின் போது வழங்கப்பட்ட உதவியை போலவே எதிர்காலத்தில் இலங்கைக்கு நிதியுதவியை
வழங்குவதற்கான தமது உறுதிப்பாட்டையும் ஜேகாவின் தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தூய்மையான இலங்கை திட்டம் மற்றும் பிற முயற்சிகளுக்கும் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தமது அமைப்பு தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மேத்தும பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். எவ்வாறு இணைவது என்பது பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருதரப்பும் இணைந்து செயற்பட வேண்டும் என கட்சி ஆதரவாளர்கள் கோருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது கூட்டணியாகவே செயற்படுகின்றது. எனவே இந்த இணைப்பு பற்றியும் ஆராயப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 45 எம்பிக்கள் உள்ளனர். மாற்று கட்சிகளுக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது. எனவே கூட்டணி பற்றிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார இன்று வாகன இறக்குமதி வரியை நிறுத்தி வைத்தல் மற்றும் வரி வசூலை டிஜிட்டல் மயமாக்குதல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விரிவான கலந்துரையாடலை நடத்தியுள்ளார். இதன்போது இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்வதை சுற்றியுள்ள சவால்களை கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வருமான வரிக்கு உட்பட்ட ஓய்வு பெற்றவர்களிடமிருந்து கழிக்கப்படும் வரிகளை திருப்பித் தருவதற்கான ஒரு பொறிமுறையின் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது எடுத்துரைத்துள்ளார். நாடு சீராக மீட்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்ந்து வருவதாக இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் குடிமக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டின் தொடக்க 5 நாட்களில் 39,415 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் ரஷ்யாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,481 ஆகும். அதன்படி இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையானது இந்தியாவிலிருந்து 6,183 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 2,928 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 2,921 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,708 சுற்றுலா பயணிகளும், அமெரிக்காவிலிருந்து 1,605 சுற்றுலா பயணிகளும், போலந்திலிருந்து 1,539 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 1,228 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 1,196 சுற்றுலா பயணிகளும், நெதர்லாந்திலிருந்து 1,163 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என்று மேலும் தெரிவித்துள்ளது.